அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்ததிலிருந்தே பல சலசலப்பான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூற, அதற்கு அதிமுகவில் இருந்து பலத்த எதிர்ப்பு. இல்லை, தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று பேட்டியை அளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கும் இரு கட்சிகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை தீருமா என்ற சூழலில் எடப்பாடி பழனிசாமி கடந்த 7ஆம் தேதி தனது தமிழக சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். தற்பொழுது வரை அவர் தனது பிரச்சாரத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இச்சூழலில் தமிழகத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி நேற்று தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை துவக்கி வைத்த பிரதமர் மோடி, தமிழகத்திற்கு 11 வருடங்களில் 3 லட்சம் கோடி வழங்கியிருக்கிறோம் என்று, இது முந்தைய ஆட்சியாளர்களை விட 3 மடங்கு அதிகம் என்று தெரிவித்தார். இச்சூழலில் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரா, ஓபிஎஸும் சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில், நேற்று தூத்துக்குடி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, முனுசாமி உட்பட அதிமுக முக்கிய தலைவர்கள் சந்தித்துள்ளனர். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக அதிமுக தொண்டரிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் என தெரிய வருகிறது.